அப்புறம் நேற்று காலையில் ஒரு வீடியோ பேசியிருந்தேன். பட் அந்த வீடியோ வந்து என்னால் போஸ்ட் பண்ண முடியலை. இப்போ நான் அந்த வீடியோ வந்து இப்போ போஸ்ட் பண்ணுவேன். இது கூட அட்டாச் பண்ணுறேன், சரிங்களா? இப்போவும் சொல்லுவேன், நேற்று சாயங்காலம் வந்து என்னால் போஸ்ட் பண்ண முடியலை. ஏன்னா காலையில் எடுத்த வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்துச்சு, சரியா? ஹாஸ்பிட்டல் விஷயமா அது பண்ணனால என்னால் போஸ்ட் பண்ண முடியலை. ஆனால் நான் எனக்கு தெரியும், என்னைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு நான் அழ ஆரம்பித்தனோ அன்னைக்கு அந்த குடும்பம் அழிய ஆரம்பிக்கும்னு எனக்கு தெரியும், சரியா? இப்போவும் சொல்கிறேன், நேற்றைக்கு ஈவினிங் தான் எனக்கு நியூஸ் அடிபட்டுச்சு. அந்த குடும்பத்துக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு அப்படின்னு, அந்த பொண்ணோட குடும்பத்துக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டு அப்படின்னு, சரியா? இப்போ ஒரு எச்சரிக்கையாக நான் சொல்கிறேன். நான் வந்து இது கோவப்பட்டோ ஒன்றுமே நான் சொல்லலை. இந்த லவ்வுக்கு நான் எதிர்ப்பும் இல்லை. இனிமேல் நான் எதிர்ப்பு சொல்கிற மாதிரி கிடையாது. இதான் நான் இந்த வீடியோ பேசியிருப்பேன், அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன், பேசியிருப்பேன். இப்போவும் சொல்கிறேன், எனக்கு பிடிக்காத ஒருத்தி எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது. அம்மா வர விடாது. என்னை மனவேதனைப்படுத்துந்தோறும், என்னை அழ வைக்குந்தோறும் அந்த குடும்பம் இன்னும் பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருக்கும். நிறைய இழப்புகளை இழந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு சப்போர்ட்டு பண்ணுறவங்களுக்கும் பிரச்சனை. சப்போர்ட் வந்து ஊர் கண்டிப்பாக பண்ணலை. ஊரெல்லாம் அவனுக்கு வந்து அட்வைஸ் தான் பண்ணுது, வேணாண்டா, சரியில்லைடா, வேணாண்டா தான் சொல்லுது. ஆனால் ஊர்க்காரங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் ரத்த சொந்தம் ஒருத்தன் இருக்கான்ல, பையனோட அப்பன்னு சொல்லிட்டு ஒருத்தன், அவன் சப்போர்ட் பண்ணுறான். மாமா வேலை பார்க்குறான், பாரு, நல்லா பாரு, நீயும் சேர்ந்து தான் அனுபவிப்ப, சரியா? நீயும் சேர்ந்து தான் அனுபவிப்ப. அதனால் இந்த வீடியோ வந்து அந்த குடும்பம் பார்த்தாலும் சரி, பார்க்காத வழி போனாலும் சரி, ஆனால் கண்டிப்பாக ஊரில் யாராவது பார்ப்பாங்கல்ல. நான் எல்லாருக்கும் ஒரு சாட்சியாக சொல்கிறேன், நேற்றைக்கு நடந்தது ஒரு சின்ன எச்சரிக்கை தான். அந்த ஆக்சிடெண்ட் ஒரு எச்சரிக்கை தான். இதுக்கு மேலும் என் பையன் வாழ்க்கையில் அந்த பொண்ணு வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பம் எந்த லெவலுக்கு போகுதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு சம்மந்தம் இல்லை. நான் செய்வனை பண்ண மாட்டேன், எந்த கோயில்லையும் போய் அழமாட்டேன், எங்கேயும் குறி கேட்க போக மாட்டேன். இந்த பழக்கம் எனக்கு இல்லவும் தானே. ஏன்னா நான் அந்த குறி சொல்கிறவங்க, குறி கேட்குறவங்க இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், சரியா? நான் சாமி கும்பிடுவேன், மன நிறைவோட சாமி கும்பிடுவேன். சாமி கும்பிட்டா கூட எனக்கு இது அது தானே கேட்க மாட்டேன், சரியா? பிரபஞ்சத்திட்ட பேசுவேன், ஆனால் சாமிக்கிட்ட போய் நின்று கேட்க மாட்டேன். சந்தோஷமாக கும்பிட்டுட்டு வரவன் நான். யாரும் கெட்டு போகணும், அழிஞ்சு போகணும் அதையும் கேட்க மாட்டேன். கோயிலுக்கு போய்ட்டு அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும்னு கேட்க மாட்டேன். ஏன்னா என்னை படைத்த தெய்வத்துக்கு அந்த சன்னிதானத்தில் நான் கால் வச்சாலே தெரியும் எனக்கு என்ன தேவை, என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தெரியும். அதனால் நான் கேட்க மாட்டேன். எப்போவுமே இது என் பழக்கம், சரியா? எனக்கு ஒரு ஊட்டி, கொடைக்கானல் இல்லை சுற்றுலா இந்த மாதிரியெல்லாம் போகிறத விட எனக்கு கோயில்களுக்கு போகிறது தான் எனக்கு மனசு சந்தோஷம், நிறைவாக இருக்கும், சரியா? என்னால் எங்கள் ஊருக்கோ யாருக்கும் என்னால் ஒரு பிரச்சனை வராது. யாருக்கிட்டே நான் பிரச்சனை போக மாட்டேன், யாரும் என்கிட்டையும் வரமாட்டாங்க, அதுக்கு தேவைன்னு இல்லை, சரியா? ஆனால் இப்போவும் சொல்கிறேன், இந்த ஆக்சிடெண்ட் ஒரு எச்சரிக்கை. இதுக்கு மேலும் தொடர்ந்து கொண்டு இருந்தால் என் பையனை விட்டு அந்த பொண்ணு போகலைன்னா குடும்பம் எந்த லெவலுக்கு போகுதுன்னு தெரியாது. நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், நான் என் பாட்டுக்கு இருப்பேன். அவன் முகத்தில் கூட பார்க்க மாட்டேன். அந்த நாய்க்கு முகத்தில் நான் சொல்லிட்டேன், என் வீட்டு வாசல்லே வரக்கூடாது, வரவும் கூடாது. அவன் என்னைக்கு அந்த அந்த பொறுக்கியை விட்டுட்டு வாரானோ அன்னைக்கு பார்த்துக்கலாம், சரியா? அதனால் இப்போவும் சொல்கிறேன், அவனை கட்டலாம் மாட்டான். அதை நீ நினச்சி கூட பார்க்காத. நீ அவன்கிட்ட பேச பேச உன் குடும்பம் அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு உன் அப்பாவுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, நாளைக்கு உன் அம்மாவுக்கு என்னென்ன, உனக்கே என்ன நடக்குன்னு தெரியாது. அதனால் பார்த்துக்க. ப்ராமிஸ், நான் எந்த கோயிலில் போய் மந்திரவாதம் செய்ய மாட்டேன், எந்த கோயிலையும் போய் வேண்டுதல் வைக்க மாட்டேன். ஆனால் நீயா அழிஞ்சிக்கிட்டு இருப்ப, இது உண்மை. நான் கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி கண்ணீர் விட்டு என் பிள்ளைய வளர்த்திருக்கேன். 40 பேருக்கு கூட போன உனக்கு வந்து வாழ்க்கை தரதுக்கு இல்லை, சரியா? நேற்றை பேசின வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். நேற்று காலையில் தான் பேசினேன், ஆனால் சாயங்காலம் நியூஸ் வந்துடுச்சு.
ஆக்சிடென்ட். இது எனக்கு சந்தோஷம் கிடையாது, இது ஒரு எச்சரிக்கை. சரியா? அடுத்தடுத்து என்ன இதெல்லாம் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது, அவ்வளோதான். இன்றைக்கி என்ன வீடியோ பேச போகிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் நினைப்பீங்க இன்றைக்கி யாரோட டாப்பிக்கை கொண்டு வந்திருக்கான்னு தெரியலையே அப்படின்ட்டு. சரியா? நான் இன்றைக்கி வந்து யூடியூப்பர் அவங்கள சம்மந்தப்படுத்தி எந்த ஒரு வீடியோவும் இன்றைக்கி நான் பேச போகிறதில்ல. இன்றைக்கி நான் பேச போகிறது, நல்லா கஷ்டப்பட்டு பெற்று யாரோட துணையும் இல்லாமல் அந்த குழந்தைங்கள வளர்த்து படிக்க வச்சு விட்டதுக்கு அப்புறம் பார்த்தா, அந்த இப்போ ஒரு ஆம்பளை பிள்ளையாக இருக்கட்டுமே, அந்த புறம்போக்குங்க என்ன பண்ணும் தெரியுமா? எங்கேயாவது கிடைக்கிற சாக்கடையை கொண்டு வரும். சாக்கடையை போய் லவ் பண்ணுறேன்ங்கிற பேரில் அந்த சாக்கடையை போய், அந்த சாக்கடை எப்படிப்பட்ட சாக்கடையாக இருக்கும் தெரியுமா? ஊரே சொல்லும், ஊருக்கே தெரியும் அந்த சாக்கடை எப்படிப்பட்ட சாக்கடைன்ட்டு. அந்த சாக்கடை நான் எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியலை. நான் கோயில்களுக்கு போகிறவ, நான் ஏன் இதை சொல்லணுன்னே எனக்கு தோணுது. ஆனால் எனக்கு திட்டவும் தோணுது. எனக்கு வந்து அதை எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரில. சரியா? அந்த சாக்கடைங்க ஒரு மாப்பிள்ளை கூட இருந்து வாழ முடியலை, ரெண்டாவது மாப்பிள்ளை ஒருத்தனு கூட போயிருந்து வாழ முடியலை. இப்படி இருக்குது. அடுத்து பார்க்குறவனுங்க கூடலாம் சுற்றிக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டுக்கிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு லிப்டிக்கு போட்டு அதை பண்ணி இதை பண்ணி, சொல்லப்போனால் அந்த ஐடியா போய் பார்த்தா ஹோட்டல் ரூமில் நின்று ஒரு பொண்ணு, நான் என்ன கேட்குறேன், உனக்கு கல்யாணம் ஆகி நீ 2 பேரும் கூட இருந்து பிரிஞ்சு வந்துட்டேன், உனக்கு ஹோட்டல் ரூமில் என்ன வேலை? அங்கேருந்து செல்ஃபி எடுத்துருக்குறேன், இன்ஸ்டாகிராமில் அந்த ஃபோட்டோ இருக்குது. சரியா? அந்த அளவுக்கு வந்து நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வச்ச பிள்ளைங்களை வந்து மயக்கி எடுத்துடுறாளுங்க. சரியா? ஆனால் வந்து இது வந்து நல்லா வாழ முடியுமா சொல்லுங்கள்? ஒரு ஒரு நான் என்ன சொல்கிறேன், ஒரு நல்ல பொண்ணாக இருக்கணும், ஒரு ஏழை பொண்ணாக இருக்கட்டும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேனே, என் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு தகுதி வேணும் ஒரு பொண்ணுக்கு. அது என்ன தகுதி அப்படின்னா, கடவுள் சன்னிதானத்தில் நான் பணத்தை வச்சோ மதத்தை வச்சோ ஜாதியை வச்சோ நான் சொல்லலை. சரியா? தகுதிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு அடக்கம் வேணும், ஒரு குடும்ப பொறுப்பு வேணும், ஒரு குடும்பத்தை கட்டி காக்கிற அந்த அந்த எண்ணம் வேணும், ஒரு தெய்வ பயம் வேணும். இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை தான் எல்லா அம்மாக்களும் ஆசைப்படுவாங்க. சரியா? எப்படியோ ஒருத்தி வந்தால் போதும்னு நினைக்கிறதுக்கு நான் ஒன்றும் தாய் வந்து மாமா வேலை பார்க்குறவ கிடையாது. இந்த இது வந்து புரிஞ்சவங்களுக்கு புரியணும் அந்த வீடியோ பேசுகிறது. சரியா? இந்த நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்து விட்ட அந்த பொறுக்கிக்கு தெரியாது. சரியா? அதே மாதிரி இவனை லவ் பண்ணுற அந்த புறம்போக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது என்னையவே நினச்சிக்கோங்க, இது எனக்குன்னே நினச்சிக்கோங்க. சரியா? இந்த அக்கா வந்து இவங்களே பேசிக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் கஷ்டப்பட்டு வீடு கட்டினேங்க. கஷ்டப்பட்டுனா எவனுக்கும் எந்த ஒரு ஆம்பளையோட உதவி இல்லாமல், இந்தா நீ வீடு வைக்கிறல்ல, இந்த 1 லட்சம் இந்தா, இல்லை நான் போய்கிட்டு பல்ல கட்டிக்கிட்டு எனக்கு வந்து வீடு வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களா அப்படின்னு கேட்டு நான் வீடு வச்சது கிடையாது. சரியா? என் சொந்த உழைப்பு, நான் வச்ச வீடு. அந்த வீட்டில் வாழ்கிறதுக்கு ஒரு தகுதியானவ தான் வந்து வாழ முடியும். தகுதி இல்லாதவெல்லாம் வந்து இப்போ 40 பேர் கூட போயிட்டு வருவா, அவெல்லாம் என் வீட்டுக்கு வந்து வாழ முடியாது. சரியா? அவள் வாழ்கிறதுக்கு நான் கஷ்டப்படலை இத்தனை வருஷம். ஒரு குடும்ப பொண்ணு வாழ்கிறதுக்கு தான் நான் கஷ்டப்பட்டுருக்கிறேன். என் வீட்டுக்கு வரவ என் வீட்டு சுத்தபத்தமாக இருக்கணும், வீடை நீட்டாக வச்சுருக்கணும். நான் அப்படி என்னுடைய வீடை வந்து நான் நீட்டாக தான் வச்சுருப்பேன். என் வீடை நீட்டாக வச்சுருக்கணும். என் வீடை வந்து
சில சம்பிரதாயங்கள் உண்டு, ஹிந்து முறைப்படி. அதை நீ கரெக்டாக அந்த பூஜைகள் ஒவ்வொரு பூஜைகள் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு பூஜைகள் அது கரெக்டாக அது பண்ணுறவளாக இருக்கணும். தெரியலையா, நான் சொல்லி தருவேன். அந்த மாதிரி இருக்கணும். நீ 40 சாக்கடை கூட போயிட்டு வந்து என் பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது நடக்கிற விஷயமா? ஒன்றும் இல்லை. இதை பற்றி நான் பேச போகிறதே இல்லை. ஆனால் நீ வாழ முடியாது. இந்த வீடியோ நீ பார்த்தாலும் சரி, கண்டிப்பாக வாழ முடியாது. ஏன்னா என் கூட இருக்க அம்மா என் காலத்துக்கு அப்புறம் என் மருமகளுக்கு தான் போகும். எனக்கு வரக்கூடிய மருமகளுக்கு தான் அந்த இது அடுத்து போகும். சரியா? நான் யாரையும் வச்சு காசு பிரிக்கலை. என்கிட்ட அம்மா இருக்குதுன்னு நினச்சிட்டு நான் யார்கிட்டையும் நான் 1 ரூபா கூட வாங்கி நான் காசு பிரித்து நான் வாழலை, சாப்பிடலை. அம்மா பேரை சொல்லி, என் காளி அம்மா பேரை சொல்லி. சரியா? அப்போது ஒரு நல்ல குடும்பத்திலேருந்து ஒரு பொண்ணு வாழணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடு வச்சுருக்கேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சுருக்கேன். நான் கஷ்டப்பட்டு படிப்பேன். புறம்போக்கு அங்கே இங்கேயா பிச்சை எடுத்து ஏதோ ஒரு டிகிரி படித்த உடனே 40 பேர் கூட போயிட்டு வந்த உடனே மருமகளாக முடியுமா? கேட்குறேன். எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நான் தடுக்க மாட்டேன். ஆனால் உங்களை வாழ விடாது, அவ்வளோதான். அதாவது நீ வரவே முடியாது. முதல்ல அதை நினச்சிக்க. நீ வரவே முடியாது. ஏன்னா என் அம்மா அதை விடாது. என் அம்மாவுக்கு தெரியும் என் வீட்டுக்கு யார் வரணும், எப்படிப்பட்ட மருமக வரணுங்கிறது தெரியும். இந்த சாக்கடைக்கு தெரியலைனாலும் அம்மாவுக்கு தெரியும்ல. அதுக்கேற்றபடி மருமக தான் வாழ முடியுமே தவிர கண்ட தெருநாயெல்லாம் என் வீட்டுக்குள்ளே வர முடியாது. சரியா? நான் என்ன சொல்கிறேன், ஒன்றுமே இல்லைங்க. 1 ரூபா கூட வேண்டாம். ஏன் 1 கிராம் கூட வேண்டாம். என்ன மதமாக இருக்கட்டும், என்ன ஜாதியாக இருக்கட்டும், எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. படிக்கவே இல்லைனாலும் சரி, எனக்கு அது பிரச்சனை இல்லை. பார்க்கறதுக்கு ஒரு குடும்பத்துக்கு பார்க்குறதுக்கு ஒரு குடும்ப பொண்ணால் ஒரு லட்சணமாக. சரியா? அதுக்கப்புறம் குடும்பத்தை நடத்துகிற ஒரு திறமை, ஒரு தைரியம். குடும்பம்னா 1000 பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையை சமாளிக்கிற தன்மை எல்லாமா இருக்கிறது ஒரு குடும்ப பொண்ணுகிட்ட மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் நான் என் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு ஆசைப்படுறேனே தவிர தெருப்புறக்கியெல்லாம் கொண்டு வரணும்னு ஆசைப்பட மாட்டேன். சரியா? அந்த தெருப்புறக்கிக்கு இந்த மாதிரி ஆசை இருந்த வீடு வச்சாச்சு நம்ம பேர் ஆணி மாதிரி வாழ்ந்துடலாம்னா நடக்காது. அதெல்லாம் வாழ விட மாட்டேன். சரி? அந்த வீட்டுக்குள்ளே வரவே முடியாது. அந்த வீட்டுக்குள்ளே அதான் சொல்லிட்டேன்ல, இப்போவே விரட்டி விட்டானே. உன் தகுதி என்ன? அதை பாரு. நீ 40 பேருக்கு கூட போகிறேன்னா 40 பேருக்கு கூட போனவள்கிட்ட அவனை போய் பாரு. ஏன் பிள்ளைய பார்க்காத. சரியா? நான் எதுக்கும் வெறுக்க ரெடி ஆகிட்டேன். நான் கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய பாசம் அப்படின்னு நான் போகிறேன். அதுக்காக காதலுக்கெல்லாம் நான் எதிர்ப்பு கிடையாது. பிள்ளைங்களும் லவ் பண்ண தான் செய்யும். எல்லாருமே காதல்ங்கிற ஒரு இதில் இருந்துக்கிட்டு தான் வருவாங்க. எல்லாருக்கும் முதல் காதல்னு ஒன்று எனக்கும் தான் இருந்துச்சு. அதுக்காக அது எல்லார் வாழ்க்கையிலையும் வருங்க. படிக்கிற டைமாக இருக்கும், இல்லைன்னா இந்த நம்ம கூட விளையாண்டவங்களா இருக்கலாம். அதெல்லாம் சொல்ல முடியாது. சரியா? அந்த முதல் காதல் மறக்க முடியாதுன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா, அதெல்லாம் எனக்கு ஞாபகத்திலே இல்லை. சரியா? ஆனால் அதுக்காக லவ்வுக்கு நான் எதிர்ப்பு அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு தகுதிங்கிறது வேணும். நீ 40 பேரு கூட போவ, 40 பசங்க கூட சுற்றுவ, லாட்ஜெல்லாம் போய் படுத்துக்கிட்டு வருவேன். உன்னைய போய் என் பையனுக்கு நான் எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பேன்? என்ன தைரியமாக என்கிட்ட சொல்லணும், அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என் முன்னாடி நின்று சொல்லணும். நீ இதே வார்த்தையை நீ என் முன்னாடி நின்று சொல்லியிருக்கணும். அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அன்றைக்கி தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஊருக்கு வர்றது ரெடியாக தான் இருக்கிறேன். வந்துட்டு பார்த்துக்கிறேன். உன் அப்பங்காரனே உன் அம்மங்காரையும் கேட்குற கேள்வி அன்னைக்கு இருக்குது. ஊர் சண்டை பெரிய சண்டை ஆனாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் எதை பற்றியும் கல்யாணம் மாட்டேன். ஏன்னா கஷ்டப்பட்டதுன்னா, கண்ணீர் விட்டதுன்னா. சரியா? என் பிள்ளைங்கள ஒரு லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு கண்ணீர் விட்டதுன்னா. தெருப்பொறுக்கிக்காக நான் கஷ்டப்படலை. புறம்போக்கு நாயெல்லாம் வாழ்கிறதுக்கு நான் கஷ்டப்படலை. சரியா? ஏன் இந்த மனக்குமுறலில் தான் நான் சொல்கிறேன். இப்போது நான் ஏன் தெரியுமா அப்படியே இருக்கிறேன்?
கண்டிப்பாக நீ வர முடியாது. வந்தால் நிம்மதியாக வாழ விடாது. அவ்வளோதான். ஓப்பனாக சொல்லப்போனால் இதுதான் உண்மை. நீ வாழ்ந்துக்கிட மாட்ட. அதனால் வேற எவனையாவது பாரு. இவனை என்ன பண்ணணுமோ அதை நான் பார்த்துக்கிடுவேன். இவனை எப்படி பண்ணணுமோ யாது பண்ணணுமோ நான் பார்த்துக்கிறேன். சரியா? இதெல்லாம் நான் வீடியோவில் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் சொல்கிற மாதிரி இருக்குது. சரியா? ஒரு காலத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ரொம்ப அசிங்கப்பட்டேன், ரொம்ப வேதனைப்பட்டேன், பண கஷ்டப்பட்டேன், கண்ணீர் விட்டுருக்குறேன். என் பையனை நோய்க்கு பார்க்குறதுக்கு பில்லு கட்டுறதுக்கு வழி இல்லாமல் நான் கடன் கேட்குறதுக்கு போனால் கூட கடன் கூட தரமாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் நான் வாழ்ந்த அப்படி அவனை நான் உயிர் தேத்தி இந்த அளவுக்கு நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஒரு பிள்ளைய எவ்வளோ ஒரு 40,000 பேர் கூட போயிட்டு வந்தவளுக்கு கொடுக்க முடியுமா சொல்லுங்கள்? கொடுக்க முடியுமா? இவ நினச்சிருப்பா ஒரு வேளை இவளுக்கு அன்னைக்கு அவன் அப்பன்காரன் சொன்னப்போ நான் சொல்லி என்ன உன் மாப்பிள்ளை காலை பிடிச்சிட்டு இருக்கான உன் அப்பன் கேட்டானாமே. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, நான் பேசவே மாட்டேன். நான் எதுவுமே பேச மாட்டேன். ஆனால் ஊருக்கு வர்றப்போ என் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. உன் அப்பனை பார்த்தாலோ உன் அம்மாக்காரியை பார்த்தாலோ என் குணம் எப்படி மாறுதுன்னு எனக்கு தெரியாது. சரியா? அதனால நீ என் கண்ணில் மாட்டிடாத. நீ என்கிட்ட சொன்ன பாரு ஃபோனில், ஆமாம் எனக்கு அவனை நான் லவ் பண்ணுறேன், அவனை தான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொன்ன பாரு. அந்த ஒரு காரணத்தை நான் சொல்கிறேன். நீ என் கண்ணில் மாட்டிடாத. கேஸ் ஆனாலும் பரவாயில்ல, என்ன வந்தாலும் பரவாயில்ல, உன் மொத்த இதையும் நான் எடுப்பேன். மொத்த ஃபுல் டீட்டெயில்ஸை நான் எடுத்து ஸ்டேஷனில் கொடுப்பேன். இப்படி ஒரு பொண்ணை எப்படி என் பையனுக்கு நான் கட்டி வைப்பேன்னு கேட்பேன். சரியா? அதனால் ஒழுக்கமாக நீ மான மரியாதை இல்லாமல் அப்படியே நீ அசிங்கப்படாமல் நீ விலகி போனனா உனக்கு நல்லா இருக்கும். நீ அசிங்கப்படணும், உன் அம்மா உன் அப்பா தெருவில் கிடந்து அசிங்கப்படணும் நீ நினச்சன்னா அப்படியே இருந்துக்க, பிரச்சனை இல்லை. இல்லை நான் ஒதுங்கிடுறேன் அப்படின்னு நீ நினச்சனா இப்போவே ஒதுங்கிடு. உனக்கு ஒரு அட்வைஸாக சொல்லிடுறேன். நான் எல்லாருக்கும் நல்லவங்களுக்கு நல்லவ. இப்போவும் சொல்கிறேன், உனக்கு கூட நான் நல்லவன். நீ ஆண்டின்னு கூப்பிட்டா நான் என்னம்மா நான் பதில் சொல்லுவேன், அவ்வளோதான். அதுக்காக நீ வாழெல்லாம் வாழறதுக்கு வீட்டில் மருமகளெல்லாம் ஆக முடியாது. சரியா? மருமகளாக எப்படி வரணும், எப்படிப்பட்டவ வரணும்? எங்கள் குடும்பத்துலேயும் பொண்ணுங்க இருக்காங்க. எங்கள் குடும்பத்துலேயும் இதாக எங்கள் அத்தான் பொண்ணுங்க இருக்குது. அது குடும்பம் அந்த நடத்த தெரிஞ்சதுங்க. லவ் பண்ணாலும் கல்யாணம் பண்ணாலும் குடும்பம் நடத்த தெரிஞ்சதுங்க. ஒருத்தனை நம்பி இருக்குதுங்க. சரியா? பண்ணுறாங்களா லவ் பண்ணுறாங்களா இல்லையானெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, அது வேறு விஷயம். ஆனால் அதுக்கு ஒருத்தங்க கூட குடும்பம் நடத்துங்க. நீ 2 பேர் கூட குடும்பம் நடத்திட்டு இவன் கூட குடும்பம் நடத்துவான என்ன நிச்சயம் இருக்குது? அடுத்து வேற எவனை தேடி போவ? ஏண்டி? நான் எனக்கு கூட பிறந்த சகோதரி ஒருத்தி இருக்கால, 2 பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சுருக்கா. 2 வாக்கில் லவ் பண்ணுதுங்க. இந்த அம்மா சப்போர்ட்டு. யார் இந்த அம்மா? சப்போர்ட்டு. அதே மாதிரி இன்னும் நினச்சிட்டு இருப்பாளா இருக்கும். நான் மேரியோ இல்லை சீபாலோ கிடையாது. இந்த பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, தூது வேலை பார்க்குறது, சேர்த்து வைக்கிற வேலைலாம் கிடையாது. எனக்கு தெரியும் எந்த பிள்ளையை சேர்த்து வைக்கணும், எந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்கணும், எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும். நான் இப்போ அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக நீயா அவனை விட்டு போயிடுவ. இது நடக்கும். நீயா போயிடுவ, இல்லைனா அவனா அவனை விட்டு வருவான். இது கண்டிப்பாக இது நடக்கும். இது நான் கும்பிடுற என் சாமி மேலே சத்தியம், இது உண்மை. நீ எல்லாம் நினச்சி கூட பார்க்காத. அப்படியே நீ வந்துட்டாலும் நிம்மதியாக வாழ்ந்துருவேன்னு நினைக்காத. வரமாட்ட, ஆனால் நிம்மதியாக வாழ்ந்துருவேன்னு நினைக்காத. தினம் கண்ணீர். அதுவும் பாதியில் நீ லைஃப் எங்கே போகுதுன்னெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு ஒன்று தான், நீ லைஃப்பில் என் பையன் லைஃப்பில் வந்துட்டு நீ போயிட்டேன்னா நீ இன்னொருத்தனை தேடி போவ. ஏன்னா நீ 2 பேருக்கே அடங்காதவ 3வது உள்ளவனுக்கு எப்படி அடங்குவ
சொல்லு. கண்டவங்க கூட எல்லாம் காரில் சுற்றிட்டு நடக்கிற, கண்டவங்க கூட எல்லாம் தோளில் கை போட்டுட்ருக்கிற. எந்த ஒரு பொண்ணும் கொஞ்சம் தன்னடக்கம் உள்ளவன் அவ்வளோ சீக்கிரத்தில் அடுத்தவன் மேலே கை போட மாட்டான். சரியா? சர்வசாதாரணமாக கை போடுறேன்னா உன் புருஷனை தள்ளி இன்னொருத்தன் கூட நீ அசால்ட்டாக தான் பண்ணுவேன். அது உனக்கு அசால்ட் ஆகிடுச்சு இந்த வயசுல. உனக்கு என்ன ஒரு 24 வயசு இருக்குமா? எல்லா அனுபவத்தையும் முடிச்சுக்கிட்டு வந்துட்டு கடைசியில் என் பையனை பிடிச்சி வச்சுக்கலான்னு பார்க்குற. அதெல்லாம் அது நடக்காது. நீ நினைக்கிறது நடக்காது. சரியா? அதுக்கு என்ன வந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைன்னு நான் பண்ணுவேன். அவ்வளோதான். நான் இப்போவே சொல்லிட்டேன். அவ்வளோ அந்த அளவுக்கு பிரச்சனைலாம் போகிற அளவுக்கெல்லாம் இல்லை. நீ அந்த அளவுக்கெல்லாம் ஒருத்தும் கிடையாது. சரியா? நீ என்கிட்ட பேசுகிறதுக்கான தகுதி கூட உனக்கு கிடையாது. நீ முதல்ல என்கிட்ட பேசு. முதல்ல நீ என்கிட்ட பேசணும். உன் அம்மா அப்பா என் முன்னாடி வரணும். அவனை கேட்குற கேள்வி இருக்குல்ல, உன் அப்பங்காரனை கேட்குற கேள்வி, உன் அம்மாக்காரியை கேட்குற கேள்வி இருக்குல்ல, அவன் எங்கே நிற்பான்? கேட்குற கேள்வி ஓடிடுவானே அவன். தைரியமாக நின்று பேசட்டும், இல்லை உன் அம்மாக்காரி நின்று பேசுவானா? இல்லை நீ என் முன்னாடி நின்று பேசுவியா? பேசுவேன்னு நினச்சா என் முன்னாடி நின்று நீ பேசணும். நான் ஊருக்கு வருவேன், நின்று பேசணும். இல்லை நான் இங்கே இருக்கால ஒரு புறம்போக்கு, என்கிட்ட இருக்கால ஒரு புறம்போக்கு புறக்கி இந்த பையன் என்கிட்ட பேசணும். ஒன்றே நான் அங்கே பேசுகிறப்ப இவன் என்கிட்ட பேசணும். அதுக்கு தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். இதில் என்ன பிரச்சனை வந்தால் நான் ரெடியாக இருக்கிறேன். சரியா? ஆனால் இவ்வளோ இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா மரியாதையாக போயிடு. உன் வண்டவாளம் மொத்தத்தை எடுத்துருவேன், மொத்த டீட்டெயிலும் எடுத்துருவேன். உன் கேரளா எல்லா இடமும் போய் நான் எடுத்துருவேன். நீ கேரளத்தில் எங்கெல்லாம் நீ இருந்து எல்லா இடத்துலையும் போய் உன் மொத்த வண்டவாளமும் எடுத்து நான் ஸ்டேஷனில் கொடுத்தேன்னா நாய் நீ நாரிடுவேன். சொல்லிட்டேன். நீ நல்லவளாகவே இருந்துட்டு போ. நான் ஒரு 40 பேரு கூட இல்லை, நான் 2 பேரு கூட தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னாலும் நீ இருந்துட்டு போ, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என் பையனுக்கு நீ வரக்கூடாது, வர விட மாட்டேன். சரியா? புரிஞ்சிக்க. என்னை பற்றி உனக்கு தெரியும், தெரியாமல் ஒன்றும் இருக்காது. கண்டிப்பாக தெரியும். சுஜா ஆண்டி எப்படிப்பட்டவங்க, என்ன பண்ணுவாங்க. அந்த வீடியோ தாங்க நான் பேசி வச்சுருந்தேன். அதனால் காலையில் அந்த வீடியோ பேசி வச்சுருக்கிறேன். சாயங்காலம் நியூஸ் வருது இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டு. அது எனக்கு மனசுக்கு சந்தோஷம்லாம் கிடையாது. இது ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கை வீடியோ தான். இதுக்கு மேலேயும் நீ என் பையனை விட்டு போகலை அப்படின்னா கண்டிப்பாக குடும்பமே அழிஞ்சிரும். நிஜமாக சொல்கிறேன். நான் இப்போவும் சொல்கிறேன். நான் கும்பிட்ற என் காளி தேவி சத்தியமாக சொல்கிறேன். நான் எந்த செய்வனையும் பண்ண மாட்டேன். நான் எந்த கோயில்லையும் போய் அவங்க பிரியணும் அப்படின்ட்டு நான் எந்த வேண்டுதலும் அந்த பழக்கம் எனக்கு இல்லவே இல்லை. நான் அந்த குறி சொல்கிறவங்கள சுத்தமாக நம்பவும் மாட்டேன். ஏன்னா காளியை வச்சு காசு சம்பாதிக்கிறவங்கள நான் நம்ப மாட்டேன். சரியா? என் வாழ்க்கையிலே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நான் நினச்சா நான் இந்த மாதிரி கண்டக்கடிய வேலையெல்லாம் என்னால் பண்ண முடியும். ஆனால் அந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேன். சரியா? நான் உங்கள் விஷயத்தில் எந்த இதுக்கும் நான் வரமாட்டேன். ஆனால் இந்த புறம்போக்கு, அதாவது இந்த நாய் முகத்தில் நான் முழிக்க மாட்டேன். ஆனால் நீ என் கண்ணில் மாட்டிடாத. மாற்ற அன்னைக்கு நீ உனக்கு சத்தியமாக என்ன நிலைமை என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. மாட்டிடாத. அதில் எந்த கேஸ் ஆனாலும் நான் பார்க்காத கேஸு கோர்ட்டு எதுவுமே கிடையாது. சரியா? அதனால் சொல்லிட்டேன். இனிமேல் இப்போ இல்லை, இனி அடுத்து உனக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, உன் அப்பாவுக்கு ஒருவேளை என்ன நடக்க போகுது, உன் குடும்பத்துக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியாது. நான் அது ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் அழுதுருக்கிறேன். அன்னைக்கு அந்த அளவுக்கு நான் அழுதுருக்கிறேன். என் கண்ணீர் வீண் போகவே போகாது. அதே மாதிரி இவனையும் தான் சொல்கிறேன். ஒருவேளை கல்யாணமே பண்ணிட்டான், இல்லை பிள்ளையே கொடுத்துட்டானாலும் நான் கவலைப்படலாம் மாட்டேன். நான் என் வீட்டில் ஏற்ற மாட்டேன். சரியா? அப்புறம் நினைக்கலாம் சூரியவம்சம் படுத்த மாதிரி, இவனை நம்பி இருந்த அவள் ஒரு உதவாக்கற, அவனை நம்பி இருந்த அவளை நம்பி இருந்த இவன் ஒரு உதவாக்கறன்னு சொல்லிக்கிட்டு சரத்குமார் 2வது சேர்த்துக்கிட்டு கடைசியில் ஒரு நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குதே லாலலா அப்படி வருங்கிற மாதிரியெல்லாம் சேர்த்துக்கலாம் மாட்டேன். அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. சரியா? அதனால்
அப்படி அவன் போயிட்டான் அப்படின்னா, அவன் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு நிமிஷம் அணுவாய் நம்ம தப்பு பண்ணிட்டோம். எங்கள் அம்மா வந்து இவ்வளவு சொன்னாங்களே, எங்கள் மம்மி சொல்லி நான் கேட்கலையே நான் வேதனைப்படுறத நான் கண் குளிர பார்த்து சந்தோஷப்படுவேன். ஆமாம், அதுக்கப்புறம் அவனுக்கு விடிவு காலமே இருக்காது. அவன் வந்து அவளை கெட்டுறது வரைக்கும் தான் அவனுக்கு பாதுகாப்பு. அவன் கட்டிட்டான் அப்படின்னா இவளுக்கு என்ன தண்டனை கிடைக்குதோ அதே மாதிரி தான் அவனுக்கு. சரியா? ஊருக்கு இருக்கக்கூடிய சொந்த ஊருக்கு, அதாவது ஊரில் அவ்வளோ பேர் இவனுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி, உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும்டா, வேணாண்டா அந்த பொண்ணு வேணாண்டான்னு அவ்வளோ பேர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஊரே, அந்த ஊருக்கு இருக்க அக்கறை ஒரு புறம்போக்குக்கு இல்லை, அந்த புறம்போக்கு பெத்தவனுக்கு இல்லை. அவனை உன்னெல்லாம் பேச்செடுத்தாலே எனக்கு அசிங்கம், மாட்டிடாத என் கண்ணில், அவ்வளோதான் சொல்ல. நீ எனக்கு மீன் கடையில் வச்சு வாங்கின பாரு செவிட்டில், அதே மாதிரி நீ வாங்கிடாத இனிமேல் சொல்லிட்டேன். நான் கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்ச எனக்கு தான் தெரியும் அந்த ஆதங்கம். எவ்வளோ ஒருத்தி பொறுக்கி கையில் கொடுக்கறதுக்கு கிடையாது. அதனால் இந்த எல்லா தாய்மார்களுக்கும் அந்த ஆதங்கம் இருக்கும் இல்லையா? ஒரு பிள்ளையை நம்ம படிக்க வச்சேன். அதாவது சின்ன பிள்ளைங்களும் சொல்கிறேன், வயசுக்கு வந்து ஆம்பளை பிள்ளைங்களாக இருக்கட்டும், பொம்பளை தாய்மார்களை வந்து வேதனைப்படுத்தாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க. எந்த தாயும் எந்த தகப்பனும் வந்து உங்களுக்கு கெடுதலே பண்ண மாட்டாங்க. சரியா? ஒரு கெடுதலான ஒரு வாழ்க்கை எந்த தாயும் தகப்பனும் தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க. தெரியாமல் ஒரு வேளை ஒரு வரனை வந்து தெரியாமல் மாட்டிக்கிறது தானே தவிர, அப்போ நீங்கள் கேளுங்களாம்மா, நீ தானம்மா பார்த்தாப்பா, நீ தானம்மா பார்த்த என் வாழ்க்கை எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். தெரியாமல் போய் விழுந்துருவாங்க. ஆனால் தெரிஞ்சே எந்த தாயும் தகப்பனும் பண்ண மாட்டாங்க. இந்த பொண்ணுடைய வாழ்க்கை வரலாறுலாம் தெரியும். சரியா? அது தெரிஞ்சு நான் எப்படி வந்து இவனுக்கு வந்து நான் இது பண்ணுவேன். இப்போ இந்த வீடியோ என் ஊருக்காரங்களும் பார்ப்பீங்க கண்டிப்பாக. சரியா? என் மனநிலைமையிலேருந்து யோசிச்சு பாருங்கள் எப்படி இருந்தான். நீங்களே யோசிச்சு பாருங்கள். சின்ன வயசில் ஒரு 5-6 வயசு 7 வயசுலலாம் தெரியும்ல உங்களுக்கு அவன் எப்படி இருந்தான்ட்டு. அப்படிப்பட்ட பிள்ளை எத்தனை லட்ச ரூபாய் செலவு பண்ணி நான் மீட்டு வச்சு அவனை படிக்க வச்சு இவ்வளோ தூரம் நான் கொண்டு வந்து ஒரு வீடும் வச்சு ஒரு தனி பொம்பளையாக இருந்து ஒருத்தன் சொல்லட்டும், ஒருத்தன் வந்து நீ என்கிட்ட அதாவது கடன் வாங்குறது வேறங்க. நான் கடனே இல்லாமல் நான் பண்ணேன்னுலாம் சொல்ல முடியாது. என் பிள்ளைங்களை படிக்க வச்சேன் கடனே இல்லாமல் அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் கஷ்டப்பட்டு தான் மேலே வந்தேன். சரியா? ஆனால் என் வீடு வைக்கிறதுக்கு ஒருத்தங்கிட்ட இலவசமாட்டோ கையேந்தி நான் நின்னது கிடையாது. எனக்கு ஃப்ரீயாக எனக்கு பல்ல கட்டால் தான், திரும்ப அந்த வீடியோ தான் சொல்கிறேன், பல்ல கட்டி எனக்கு வீடு வைக்க ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சில மூதேவிங்க இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நான் வீடு வச்சேன்னு ஒருத்தன் சொல்லட்டும், என்கிட்ட பல்ல கட்டி தான் நீ வீடு வச்சேன்னு. கடன் வாங்குறது வேற விஷயம், பல்ல கட்டி சும்மா எவனாச்சும் தருவான்னு சொல்லி இது பண்ணுறது வேறு. அப்படி என் பிள்ளைங்களை நான் படிக்கவும் வைக்கல, ஒரு துணியை உடுத்து பார்க்கல என் பிள்ளைங்க அடுத்தவங்க காசில், வீடும் வைக்கல நான். சரியா? என் பிள்ளைங்க ஒரு நோயும் பார்க்கல, என் பிள்ளைங்க ஒரு முட்டாய் துண்டு கூட எவன் காசுலையும் சாப்பிட்ருக்காது. அப்படி தான் நான் வளர்த்தினேன். எனக்கு அப்போ எப்படி வலிக்கும். ஏண்டி மூதேவி, நல்லா இருப்பியா நீ? என் மன எரிச்சலை கொட்டிட்டு நீ நல்லா இருப்பியாடி? ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன். என்னெல்லாம் நடக்க போகுது உன் குடும்பத்தில் அப்படின்ட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன். இவனுக்கு எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னா அவன் வெளியே வரணும். அவனுக்கு நல்லாவே தெரியும், என்னை பற்றி அவனுக்கும் தெரியும், அவன் அப்பனுக்கும் தெரியும். சரியா? தெரிஞ்சே விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன நடக்குன்னு தெரில. சின்ன இந்த ஆக்சிடெண்ட் வந்து சின்ன ஒரு எச்சரிக்கை. இதுலேயும் விலகலை அப்படின்னா யாருக்கெல்லாம் என்னெல்லாம் நடக்குன்னு தெரியாது. கண்டிப்பாக இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. இந்த பிரச்சனையை கேட்டு அழுதேன், அவ்வளோ தூரம் அழுதுருக்கேன். அவ்வளோதான், விட்டிய இருந்து அழுதுருக்கேன் நான். சரியா? அது நான் அந்த வீடியோ வந்து நான் இதில் போடலை, யூடியூப்பில் போடலை, ஆனால் ஸ்டேட்டஸ் வச்சேன். ஊருக்காரங்க பார்க்கட்டுங்கிறதுக்காக நான் ஸ்டேட்டஸ் வச்சேன். சரியா? இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி,
வாழ நினச்சா விட்டு போங்க, வாழ வேணாம், நான் எனக்கு காதல் தான் முக்கியம், காமந்தான் முக்கியம்னு நினச்சா வாழ்க்கையில் அணுவாக அனுபவிக்க போகிறீங்க. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாய்.